ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனம். பக்கம் சொல்லுங்க. 32வது பக்கம். 28:15. 34வது பக்கம். நான் உன்னோடு இருந்து நீ போகும் இடத்தெல்லாம் உன்னை காத்து இருந்த தேசத்திற்கும் உன்னை திருப்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அநேகருக்கு அநேக வாக்குத்தத்தங்களை என்ன செஞ்சுருப்பாங்க, தந்திருப்பாங்க. ஆனால் அது எதுவுமே நடக்காத மாதிரி நமக்கு என்ன செய்யும்? என்ன ஆண்டவர் மாற்றிடுவேன்னு சொல்கிறாரு, விடுதலை ஆக்கிடுவேன்னு சொல்கிறாரு, உன்னைய உயர்த்திடுவேன்னு சொல்கிறாரு. ஆனால் ஒன்றுமே என்ன செய்யலை, நடக்க மாட்டேங்குது. அப்படியே தானே என்ன செய்கிறோம், நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்கு. அதே போராட்டம், அதே பிரச்சனை, அதே கடன், அதே துன்பம், அதே மனிதர்கள், அதே காரியம் அப்படியே நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் ஒரு மாற்றம் வந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டவர் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, நான் சொன்னதை செய்யும் அளவும் என்ன செய்ய மாட்டேன், கைவிடுகிறது இல்லை. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொன்னதை செய்கிற வரைக்கும் ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார். உண்மையாக இப்படியே தொடர்ந்து போகுது. அப்போ செய்கிற வரைக்கும் கைவிட மாட்டார்னா எப்போ செய்வார் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு என்ன செய்யலாம், வரலாம். இப்போ 2 பேரை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். அவங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சில காரியங்களை சொன்னாங்க. சொன்ன விஷயத்தை செய்து முடிப்பதற்கு முன்பாக அவங்க வாழ்க்கையில் கடந்து போன சில பாதைகளை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையிலும் நாம் கடந்து போகிற பாதைகளை ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட நம்ம வாழ்க்கையில் போகிற பாதையில் போகும்போது நம்ம எப்படியெல்லாம் முறுமுறுக்கிறோம், அந்த மனிதர்கள் போன பாதையில் நம்ம இருந்திருந்தால் என்ன செஞ்சுருப்போம், இப்படிலாம் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 4, 5 வாசிங்க பார்ப்போம். 37வது அதிகாரம் 4, 5. அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் பக்க நம்பர் சொல்லுங்கள். புதுசாக வர்றவங்களுக்கு கரெக்டாக அவங்களுக்கு அந்த பக்க நம்பர் சொன்னீங்கன்னா ஈஸியாக என்ன செஞ்சுருவாங்க, எடுத்துருவாங்க. அதனால் பக்க நம்பரை சொல்லிவிட்டு வசனத்தை என்ன செய்யுங்க, வாசிங்க. 48வது பக்கம். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பனை அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர்கள் கண்டபோது அவனோடு பச்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனுடைய பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். 5. யோசேப்பு ஒரு சொப்பனத்தை கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவர்கள் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் என்ன செய்தார்கள், பகைத்தார்கள் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். இப்போ இந்த யோசேப்பை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா? தெரியும் தானே, எல்லாருக்குமே தெரியும். இவருக்கு ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார், கொடுக்குறார். உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி நடக்க போகுதுப்பா, உன்னுடைய சகோதரர்கள் உன் தகப்பன் எல்லாரும் என்ன செய்வாங்க, உன்னை வணங்குவார்கள் அப்படின்னு ஒரு தரிசனம் கொடுக்குறார். தரிசனம் கொடுக்கும்போது வயது எத்தனை அப்படின்னு சொன்னால் 17 வயசுன்னு நினைக்கிறேன். எத்தனை வயசு? 17 வயசு அப்படி தான் நினைக்கிறேன். பாருங்கள் 2வது வசனத்தில் அப்படி இருக்கும், 17 வயசு. சரியா? வசனம்லாம் வாசிச்சுட்டு இருந்தால் நேரம் வெறும் சீக்கிரமாக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் காரியத்தை வேகமாக சொல்லிட்டு வரேன். 17 வயசு ஒரு பையனை ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்து இப்படி நான் ஒன்று என்ன செய்ய போகிறேன், ஆக்க போகிறேன்னு காட்டுறேன். இந்த தரிசனத்தை பார்த்தவன் போய் யாருக்கிட்ட போய் சொல்கிறான், அவங்க சகோதரர்களிடத்தில் போய் சொல்கிறான். இந்த சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த ஆட்களை சகோதரர்கள் அந்த பையனை பார்க்கும் பொழுது, அந்த 17 வயது வாலிபனை பார்க்கும் பொழுது என்ன பண்ணுறாங்க, பார்க்கும் பொழுது சொப்பனக்காரன் வர்றான், இவனை நம்ம வணங்குவோன்னு சொல்லிட்டு வர இவன் ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுத்து ஒரு வாக்கு கொடுக்குறார். எல்லாரும் உன்னை பணிந்து கொள்ளக்கூடிய காலம் வரும், உன்னை நான் என்ன செய்வேன், உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த வாக்கு தத்தம் நிறைவேறக்கூடிய காலத்திற்கு முன்பாக என்னெல்லாம் இவனுடைய வாழ்க்கையில் சம்பவிக்கணும், முதல்ல யார் வணங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பணிவார்கள் அப்படின்னு சொன்னாரோ அவர்கள் முதலாவது எதிர்த்து என்ன செய்கிறாங்க, நிற்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, இந்த தம்பியை போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, வாசிங்க. அதே 37வது அதிகாரத்தில் 20வது வசனம் மட்டும் வாசிங்க பார்ப்போம்.
நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றிலே அவனை போட்டு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம். வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பாருங்க. அவனுடைய சொப்பனம் எப்படி முடியும்னு பாருங்க, பார்ப்போம். அவனை பிடிச்சி என்ன செஞ்சுருவோம், இங்கே கொன்றுவோம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அவனை கொண்டுட்டோம்னா அவனுடைய தரிசனம் என்ன செய்யாது, நிறைவேறாது அப்படின்னு இந்த மனிதர்கள் இந்த சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க, திட்டமிடுறாங்க. இவங்க இப்படி திட்டமிடும் பொழுது இவனை பிடிச்சி என்ன பண்ணுறாங்க, கொன்றலாம் அப்படின்னு நினைக்கும்போது அவங்களுக்குள்ள சில விவாதம் ரொம்ப ஏன் அநியாயமாக கொள்ளுவானே, பிடிச்சி என்ன செஞ்சுருவோம், இந்த குழிக்கில் போட்டுருவோம். அதை ஏன் நம்ம கையால் செய்வோம், அவனே என்ன செய்யட்டும் சாகட்டுன்னு பிடிச்சி எங்கே போட்டுடுறாங்க, குழிக்கில் என்ன செஞ்சுட்டாங்க, போட்டாங்க. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கணும், குழிக்கில் போட்ட உடனே டப்புன்னு அப்படியே தோன்றி குழிக்கிலேருந்து யோசேப்பை தூக்கியிருக்கணுமா இல்லையா, தூக்கியிருக்கணும் தானே. ஆனால் என்ன பண்ணலை, தூக்கலை. ஆண்டவர் என்ன பண்ணலை, யோசேப்பை காப்பாற்றலை. தரிசனம் கொடுத்தது யார், ஆண்டவர். அதை சொன்னது யார், யோசேப்பு. அதை கேட்டது யார், சகோதரர்கள். குழிக்கில் போட்டது யார், சகோதரர்கள். குழிக்கில் தூக்கி போட்டாங்க. சொன்னவரை இன்னும் காணும். குழிக்கில் போட்டாச்சு. இவங்க வணங்குவாங்கன்னா நம்ம இப்போ இதே இடத்துல நம்ம இருக்கோம்னு வச்சுக்கிடுவோம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தரிசனம் காட்டுறாங்க. ஆண்டவர் சொல்கிற உன்னை நான் என்ன செய்வேன், பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு ஏதாவது ஒரு வாக்குத்தத்தம் தந்துட்டார். வாக்குத்தத்தத்துக்கு எதிராக ஒரு சூழ்நிலை இப்படி நடக்குது. இந்த இடத்துல வச்சுக்கிடுவோம், யோசேப்பினுடைய இடத்துல நீங்கள் இருக்கீங்க, உங்களை பிடிச்சி குழிக்கில் போட்டாச்சு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நிறைவேறலையே, இப்படி அநியாயமாக குழிக்கில் தூக்கி போட்டுட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டிருக்கோம். ஆனால் குழிக்கில் விழுந்த அந்த நபரை யூதா என்கிற அவனுடைய சகோதரன் சொன்னான், இவனை குழிக்கில் போட்டு வம்பா சத்து அந்த ரத்தப்பள்ளியை நம்ம ஏற்கிறதோட இவனை என்ன பண்ணிடுவோம், அடிமையாக விற்றுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனுக்கு என்ன செய்யுது தோணுது. அவன் பிடிச்சி என்ன பண்ணுறான், அவனை குழிக்கிலேருந்து எடுத்து காப்பாற்றி அடிமையாக என்ன செஞ்சுட்டாங்க, விற்று போட்டாங்க. அல்லேலூயா. வாசிங்க 28வது வசனம் வாசிங்க. அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். 20 வெள்ளிக்காசுக்கு என்ன பண்ணிட்டாங்க, விற்றுட்டாங்க. விற்றுட்டு போட்ட பிறகு இந்த உன்னைய பிடிச்சி உங்களை பிடிச்சி யார்ட்டையா விற்றுட்டாங்கன்னா நீங்கள் அவனுக்கு யார், அடிமையாயிரு. முதல்ல குழிக்கில் தூக்கி போட்டாச்சு, அங்கேருந்து எப்படியே தப்பிச்சிட்டோம்ப்பா அப்படின்னு நினச்சா அவனை பிடிச்சி என்ன பண்ணிட்டாங்க, விற்றுட்டாங்க. இவனை தூக்கிட்டு எங்கே கொண்டு போயிட்டாங்க, எகிப்துக்கு கடை. அங்கே அவன் வாங்கிட்டு போய் அவன் அப்படியே வச்சுக்கல, அவன் இன்னொருத்தன்ட்ட என்னதுன்ட்டான், விற்றுட்டான். இது பொருளாக மனுஷனானே தெரியல, ஒரு பொருட்டாகவே இவனை வைக்கல. ஆனால் இவனுடைய தரிசனம் எப்படிப்பட்டது, ரொம்ப பெரிய காரியத்தை ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆனால் நடக்கிறது என்ன நடக்குது அப்படின்னா, இவனை ஒருத்தன் குழிக்கில் போடுறான், அவனை தூக்கி இன்னொருத்தண்டை விற்கிறான், அவன் இன்னொருத்தண்டை விற்கிறான், அவன் கொண்டு போய் எங்கே வந்துட்டு அடிமையாக விற்றாச்சு. அவன் அங்கே பார்வனுடைய அரண்மனையில் வேலைக்காரனா என்ன செய்கிறான், வேலை பார்க்குறான். ஆனால் வேலை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். வாசிங்க 39வது அதிகாரம் 2-3 வாசிங்க. 51வது பக்கம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவன் ஆனான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. ஆண்டவர் இவனோடு கூட இருந்து உங்களோடு கூட இருந்து இவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் உங்களுக்கு சொன்ன தரிசனம் நிறைவேறுவதற்கு முன்பாக இப்படிப்பட்ட பாதையில் நீங்கள் கடந்து போனாலும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அந்த இருந்த கர்த்தரை அவனை அடிமையாக வைத்திருந்த அந்த ராஜா என்ன செய்கிறாரு, பார்க்குறாரு. பார்த்து அவனை கொஞ்சம் உயர்ந்த ஸ்தானத்தில் என்ன செய்கிறாரு, வைக்கிறார். வச்சா அங்கே ஒரு பாவ போராட்டம் என்ன செய்யுது, வருது. இதை பாவ போராட்டத்தை எதிர்த்து அவர் போராடி ஜெயம் எடுத்துடலாம் அப்படின்னு ஓடுனா அதுலேயும் அவர் மேலே என்ன பண்ணுறாங்க, ஒரு பழியை கொண்டு போய் சுமத்துறாங்க. இப்போ பழியை சுமத்தியாச்சு. என்ன ஆண்டவரே, நீர் தரிசனம் தந்திருந்தால் ஓடுனேன், குழிக்கில் தூக்கி போட்டாங்க, அடிமையாக விற்றாங்க, சரி பரவாயில்லன்னு சொல்லி உண்மையாக இருந்தேன். இப்போவும் நீர் எங்கூட இருக்கீர்னு நினச்சா கொஞ்சம் உயர்ந்த மாதிரி தெரிஞ்சிச்சு, மறுபடியும் இப்படி அநியாயமாக மேலே பழியை போட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணினால் நம்ம என்ன செய்வோம், அப்படியே பழியை போட்டு விட்டாங்களா, என்ன பண்ணாங்க, சிறைச்சாலையில் பிடிச்சி போட்டாங்க. அடுத்த அங்கே எங்கே தூக்கி போட்டாங்க, செயலுக்குள்ளே தூக்கி போட்டாச்சு. இதே மாதிரி ஒரு இடத்துலையும் லாக்காகி தப்பவே முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு சிறைச்சாலை போன்ற அனுபவம் நமக்கு வருமானால் நாம் என்ன செஞ்சுருவோம், ஆண்டவரை
மறுதளிச்சிரும், தூசிச்சிருப்போம். இல்லைன்னா அண்ணன் என்ன ஆண்டவர் அவர் இவங்க உண்மையை சொல்கிறாங்களா பொய்யை சொல்கிறாங்களான்னு தெரிலன்னு சோர்ந்து போய் இயேசுவை விட்டுட்டு என்ன செஞ்சுருப்போம், ஓடி இருப்போம். ஆனால் யோசேப்பு ஓடலை, அவன் சிறையிலே வேதனை என்ன செஞ்சான், அனுபவிச்சுட்டு இருந்தான். அவன் சிறைச்சாலையில் இருந்தான். 39ஆம் அதிகாரத்தில் 20ஆவது வசனம் பாருங்க. 52ஆவது பக்கத்தில். யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். நீ கஷ்டப்படலாம், சூழ்நிலைகள் வந்து சிறைச்சாலை போல தோணலாம். ஆனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும். 23ஆம் வசனத்தை பாருங்க. ஒருவேளை ஆண்டவர் உனக்கு சொன்ன காரியத்தை இன்னும் நீ அடையாமல் இருக்கலாம், இல்லது இலக்கை அடையாமல் இருக்கலாம், அந்த தரிசனம் நிறைவேறாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவனோடு என்ன செய்தார், இருந்தார். உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும், போராட்டம் இருக்கும். ஆனால் கர்த்தர் உங்களை விட்டு எங்கே செய்யலை, அவர் கண்ணு இருக்கியா காது இருக்கியா ஓடிட்டாரா நம்மளை விட்டு நம்ம கூட இருக்காரான்னு யோசிச்சுறாங்க. போராட்டம் வரலாம், ஆனால் கர்த்தர் யாரு கூட தான் இருப்பார், நம்ம கூட தான் இருப்பார். ஏன்னா உங்களை குறித்த தரிசனத்தை சொன்னது யார், அவர். அதை சொன்னதை செய்யும் அளவும் உங்களை என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். அப்போ சொன்னதை செய்கிறவர் கைவிட மாட்டார்னா இப்படிப்பட்ட போராட்டங்கள் என்ன செய்யும், வரும். ஆனால் கடந்து போய் இதற்கான காலம் வரைக்கும் நீங்கள் காத்திருந்தால் அப்போ ஒரு சூழ்நிலையை உருவாக்குவார். அதுதான் 41ஆவது அதிகாரத்தில் பாருங்க. 41ஆவது அதிகாரத்தில் முதல் வசனம். 2 வருஷம் சென்ற பின்பு செயலில் கஷ்டத்தை அனுபவித்த பிறகு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். என்னவென்றால் இல்லை போதும் இங்கே ஒரு சொப்பனம் கண்டார். இதை ஃபுல்லாக வாசிச்சோன்னா அப்புறம் நம்ம டைம் முடிஞ்சுவோம். சுருக்கமாக என்ன செஞ்சுருவோம், செய்தியை முடிச்சிடும். உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். அப்போ இவருக்கு ஒரு கனவு வருது. யாருக்கு, ராஜாவுக்கு. யோசேப்புக்கு இல்லை, ராஜாவுக்கு ஒரு கனவு. யோசேப்பு கனவு கண்டு என்ன ஆகுது, கனவு கண்டு தான் சிறையில் போய் என்ன செய்கிறார், இருக்கிறார். அவர் கண்ட கனவுக்கு தான் எங்கே இருக்கார், சிறையில் இருக்கார். ஆனால் ராஜாவுக்கு ஒரு கனவு வருது. கனவு வந்த பிறகு அர்த்தம் என்ன செய்யலை, புரியலை. அது எல்லாருக்கும் அந்த கனவு என்னன்னு நமக்கு தெரியும், அதனால் சீக்கிரமாக போகும். அந்த கனவுக்கு அர்த்தம் தெரியாமல் குழம்பி பைத்தியமாகி அங்கே இருக்கிற பெரிய பெரிய இந்த சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்கிறோம், சாஸ்திரிகள் மந்திரவாதிகள் எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்கடான்னு சொல்லி இங்கே வந்து விளக்கம் சொல்லுங்கன்னா ஒருத்தருக்கு என்ன செய்யலை, தெரியல. ஒருத்தருக்கும் தெரியாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை கர்த்தர் என்ன செய்கிறார், உருவாக்குகிறார். இப்படி ஒரு சூழ்நிலை ஒரு நாள் நமக்கு என்ன செய்யும், உருவாகும். ஒரு பிரச்சனை உருவாகும், அவனுக்காக ஒருத்தனுக்கு பிரச்சனை உருவாகும். அப்போ உங்களை அங்கே கொண்டு போய் என்ன செய்வார், நிறுத்துவார். யோசேப்பை சிறையிலிருந்து கொண்டு வர சொல்கிறார். 14ஆவது வசனம் வாசிங்க. 54 வாசிங்க. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன். போதும். இப்போ அவனை கூட்டிகிட்டு வந்து என்ன செய்கிறாங்க, இங்கே கொண்டு வந்தாச்சு, ராஜா கிட்ட கொண்டு வந்தாச்சு. புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு. அப்போ செயலில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பான்னு நினைக்கிறேன், அப்படி தானே? செயலில் ரொம்ப ஜாலியாகவும் இருந்திருப்பான், கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருந்திருப்பான். தாடி கடியெல்லாம் சேவ் பண்ணிவிட்டு முடி கடியெல்லாம் வெட்டிட்டு புது ட்ரெஸ்ஸையும் போட்டு ராஜாவுக்கு முன்னாடி என்ன செஞ்சாச்சு, கொண்டு விட்டாச்சு. ராஜா இப்போ யாருக்கிட்ட சொல்ல வேண்டிய நிலமை வந்துட்டு, யார்கிட்ட, யோசேப்பிட்ட சொல்ல வேண்டிய நிலமை வந்தாச்சு. ஏப்பா இப்படி ஒரு கனவு கண்டப்பா, 7 நல்ல புஷ்டியான மாடு இருந்துச்சு, ஒரு நோஞ்சு போன ஒரு நோய் பிடிச்ச மாடு இருந்துச்சு, எல்லாம் ஒரே பக்கத்தில் புல் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. திடீர்னு இந்த 7 ஒரு இல்லை 7 நோஞ்சா மாடு வந்து இந்த புஷ்டியான மாடை வீழ்த்தி என்ன செஞ்சுட்டு உழுங்கி போட்டுட்டு அப்படின்னு சொல்லுது. விளக்கத்தை கேட்குறது. இதே மாதிரியே 7 கதிர்கட்டு. அவர் அந்த சொப்பனத்தை என்ன கண்டாரோ அதை அப்படியே சொல்கிறார். 7 புஷ்டியான மாடும் 7 நோஞ்சா மாடையும் பார்க்குறாரு. இந்த நோஞ்சா மாடு எதை வீழ்த்திட்டு, இப்போ இவர் இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லணும்னா யாருக்கும் தெரியலேன்னு சொல்லும்போது இவர் அர்த்தத்தை என்ன செய்கிறாரு, இப்போ அடுத்த 7 வருஷம் ரொம்ப செழிப்பாக இருக்கும் பாவம் தேசம், என்ன செய்யும், செழிப்பாக இருக்கும். ஆனால் அதுக்கு அடுத்தால ஒரு 7 வருஷம் வருவார், அது காஞ்சி கருவாடாக தான் என்ன செய்யும், இருக்கும். அதுக்கு அடுத்த வருஷம் அப்படி தான் இருக்கும், அது பஞ்ச காலமாய் மாறிடும். அப்போ ஆண்டவர் உனக்கு முன்னக்கூட்டியே சொல்லித்தர்றாரு, 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுதுப்பா, இந்த 7 வருஷம் பஞ்சத்துக்கு முன்பாக ஒரு 7 வருஷம் செழிப்பு உனக்கு இருக்கும். அதனால என்ன பண்ணு, இந்த 7 வருஷமும் நீ உன்னுடைய காரியம் தானியங்கள் எல்லாம் சேர்த்து வை, அடுத்த 7 வருஷத்துக்கு தேவையான ஆகாரத்தை என்ன செஞ்சிரு, சேர்த்து வச்சிரு.
அப்போ அதுக்கு சரியான ஒரு புத்திசாலியை என்ன செய், நீ கண்டுபிடி, அவனை கண்டுபிடிச்சி அதிகாரியாக்கு. அவன் வந்து அதுக்கு தானிய கிடங்குகளை, ஒரு தானியம் வந்து 7 வருஷம் கெட்டு போகாமல் இருக்கணும்ல, அதுக்கேற்ற தானிய கிடங்குகளை உருவாக்கி அதில் வந்து என்ன செய்யட்டும், சேகரித்து வைக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இவர் யோசிக்கிறார். 38வது வசனம் வாசிங்க. வாசிங்க. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ? இந்த நாளுக்கு முன்னே 37 வாசித்துருங்களேன். இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. அவன் சொன்ன ஆலோசனை எல்லாருக்கும் நன்றாய் கண்டது. அப்போ இவன்கிட்ட உள்ள இந்த மனுஷனை போல வேற ஒருத்தரும் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணி 39வது வசனம். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. உன்னை போல விவேகமும் ஞானமும் வேறொருவனும் இல்லை அப்படின்னு யார் சொல்கிறா? இப்போ யார் இவனை செயலில் பிடிச்சி போட்டா? பார்வோன் தான் செயலில் பிடிச்சி போட்டான். கடைசியில் பார்வோன் வாயால் உன்னைய மாதிரி ஒருத்தரும் இல்லை அப்படின்னு சொல்ல வச்சு அடுத்தது, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பாய். என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். இப்போ நான் வந்து ராஜா சீட்டில் மட்டும்தான் என்ன செஞ்சுருப்பேன், அதில் மட்டும்தான் உன்னையோட பெரியவன், மற்ற எல்லாம் யாருடைய கண்ட்ரோலில் இருக்கும்? இப்போ ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் நிறைவேறி வருதா இல்லையா? இதுக்கு முன்னாடி இவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான். உங்களுக்கு ஈஸியாக புரியாமல் சுருக்கமாக சொல்லிட்டேன். இதெல்லாம் வாசிச்சுட்டு இருந்தால் 10:30 ஆயிரும். அதனால் வேகமாக என்ன சொல்கிறேன்னா, யோசேப்புக்கு ஒரு தரிசனம் கொடுத்தது போல் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு தரிசனம் தந்திருந்தால் உன்னை நான் உயர்த்துவேன், இல்லை நான் வந்து உன்னை இப்படி ஆக்குவேன் அப்படி ஆக்குவேன் ஏதாவது தந்திருந்தாருன்னா, இல்லைனா உங்கள் வாழ்க்கையை வந்து மாற்றப்படும், இல்லைனா உன்னையை ரசிப்பேன், உன்னையை விடுதலை ஆக்குவேன், பரலோகத்துக்கு கொண்டு சேர்ப்பேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இடையில சோர்ந்து போகக்கூடிய இத்தனை காரியங்கள் என்ன செய்யும் நடக்கும். யோசேப்பினுடைய இடத்துல இருந்தால் நம்ம நுட்பமாக தெரியாது, அவனோட கொஞ்சம் லகுவான பிரச்சனை தான் நமக்கு என்ன செய்யுது, நம்மளை செயலில் பிடிச்சி போடலை, அடிக்கலை, மிதிக்கலை, அடிமையாக விற்று போடலை, குளிக்கல தூக்கி போடலை, என்ன செய்யலை, கொலை பண்ணலை. இது எல்லாத்தையும் அவனை பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் போட்டு கொடுமைப்படுத்தி வாதித்து நெருக்கிக்கிட்டு வரும் பொழுதும் அவன் அசராமல் என்ன செய்கிறான், ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழ்ந்து வர்றான். அப்படி நிற்கும் பொழுது, பாவத்தில் விழாமல் தன்னை காத்து கொண்டு நிற்கும் பொழுது, ஒரு காலம் வரும் பொழுது அங்கே தேவன் எங்கே உயர்த்துகிறார்? யாருக்கு நிகராக? பார்வோன் ராஜாவுக்கு நிகராக ஒரு அடிமையை கொண்டு போய் என்ன செய்கிறார், வைக்கிறார். அல்லேலூயா. அதே இதில் 45வது அதிகாரத்தில் பாருங்கள், 45வது அதிகாரத்தில் 45வது அதிகாரத்தில் 4-5 வாசிங்க. 61வது பக்கத்தில் 4வது வசனம் 5வது வசனமும். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவரிடத்தில் விற்று போட்ட ஐயா உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான்ப்பா. என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் கவலைப்படாண்டாம், விசனமாகவும் இருக்காண்டான், ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே என்ன செய்தார், எதுக்கு சொல்கிறான் தெரியுமா? இப்போ வந்து இவனை விற்று போட்டாங்க, பல வருடங்கள் கடந்து போயிட்டான். அவனை 17 வயசில் பிடிச்சி விற்றுட்டாங்க. இப்போ அவன் பெரிய ஆளாயிட்டான், ராஜாவுக்கு சமமாக ஆயிட்டான். பஞ்சமும் வந்துட்டு தேசத்தில், அந்த சொப்பனத்தின்படி பஞ்சம் வந்ததுக்கு அப்புறம் சாப்பாட்டுக்கு இப்போ யார் அதிகாரியாக இருக்கா? யோசேப்பு அதிகாரியாக இருக்கான். இங்கே பஞ்சம் உண்டானது போல் இவனுடைய சொந்த நாடாகிய இஸ்ரவேலில் என்ன செஞ்சுட்டு பஞ்சம் உண்டாயிட்டு, இப்போ அவனுடைய சகோதரர்கள் இங்கே எதுக்கு வர்றாங்கன்னா, சாப்பாடு வாங்குவதற்காக எகிப்துக்கு என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. சாப்பாடு வாங்க வந்த இடத்துல ஒரு பெரிய எல்லா காரியமும் நடக்குது. அவனுக்கு சாப்பாடு கொடுத்து விட்றது, அவனோட பிடிச்சி கூப்பிட்டு வர்றதும், அவனை பிடிச்சி அடைச்சி வைக்கிறதும் எல்லாம் இவன் பண்ணுறான். ஏன்னா வந்த பிறகு சின்ன பையனாக இருக்கும்போது விற்று போட்டதுனால இவன் பெரிய ஆளான பிறகு இவர்களுக்கு இவனை என்ன செய்யலை, அடையாளம் தெரியல. ஆனால் அவன் அண்ணனை எல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு என்ன செய்யுது, அடையாளம் தெரியுது. இப்போ சாப்பாடு கொடுக்குறதுக்கு முன்னே பிடிச்சி உண்மையை சொல்கிறான், நான் தான் நீங்கள் வித்தியிலே அந்த தம்பி அப்படின்னு. இப்போ எப்படி இருந்திருக்கு, அண்ணமாக இருக்குது. ஆகா, நம்ம கதையை இன்றைக்கி என்ன செய்ய போகிறான்? ஏன்னா எகிப்தினுக்கு சிங்காசனத்தில் உட்காந்துருக்கிறது ராஜா,
இப்போ ராஜாவுடைய எல்லா பவரும் யாருக்கிட்ட இருக்கு? சிங்காசனத்தில் மட்டும்தான்ப்பா நான் உட்காந்துருப்பேன், மற்றது எல்லாம் நீ தான் அப்படிங்கிற பவர் யார் கையில் இருக்கு? யோசேப்பு கையில் இருக்கு. அண்ணன் மாதிரிலாம் வந்து என்ன செஞ்சுட்டாங்க? மாட்டி அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க? பயந்துருப்பாங்க. ஆனால் இவர் சொல்கிறா பயப்படாதீங்கப்பா, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி இவருக்கு சில காரியங்களை வந்து சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? உங்களை ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டுக்கு பொருளையும் கொடுக்குறாரு. இந்த நீங்கள்லாம் எப்படி சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவீங்க, அந்த நேரம் உங்கள் கஷ்டத்தை போக்குறதுக்காக தான் என்னை முன்னக்கூட்டி உங்கள் மூலமாக என்னை என்ன செஞ்சார்? அனுப்புனார்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? சமாதானப்படுத்துகிறார். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இவங்க எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க? ராஜாவின் ஸ்தானத்தில் இருக்கவனை என்ன செஞ்சுருப்பாங்க? வணங்கினாங்க. அவர்கள் அவனை பணிந்து கொண்டார்கள். ஆண்டவர் குறித்த தரிசனம் நிறைவேறிச்சா நிறைவேறலையா? நிறைவேறிச்சு. ஆனால் இங்கே வாக்கு தத்தம் என்னது அப்படின்னு சொன்னால், உனக்கு சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேங்கிறத நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற வாக்கு தத்தம். அப்போ ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வாக்கு தத்தம் நிறைவேறும் வரைக்கும் அவர் நம்மளை என்ன செய்ய மாட்டார். யோசேப்புக்கு சொன்னார் இந்த மாதிரி உன்னைய வணங்குவாம்பா அப்படின்னா இவனை கொல்ல திட்டமாட்டாங்க. ஆனால் அவர் சொன்னது இவன் வணங்குவான் அப்படின்னா கண்டிப்பாக என்ன செய்வான்? வணங்குவான். அதற்கு இடையில் நடக்கிற அந்த வேலைகளில், அந்த சோதனைகளில், பரீட்சைகளில் நீங்கள் சோர்ந்து என்ன செஞ்சிடக்கூடாது, விழுந்து போயிடக்கூடாது. என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு கசந்துக்கிட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. இது எல்லாம் வரும். இது யோசேப்புக்கு என்ன செஞ்சு நடந்துச்சு. அதனால தான் நானும் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இப்போ பல நெருக்கங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் வரலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை விடுவிப்பேன்னு சொன்னால் விடுவிப்பார், உங்களை உயர்த்துவேன்னு சொன்னால் உயர்த்துவார், இதை மாற்றுவேன்னு சொன்னால் மாற்றுவார், மாற்றியே ஆவார். அவர் சொன்னதில் இருந்து அவர் மாற மாட்டார். பொய் சொல்லுகிறதற்கு அவர் மனுபுத்திரன் அல்ல, மனம் மாறுகிறதுக்கு அவர் மனுஷன் இல்லை. அவன் மனுஷனை மாதிரி பொய் சொல்ல மாட்டார், மனுபுத்திரன் மாதிரி மனம் மாறி மாற்றி பேசவும் மாட்டார். அவர் சொன்னதை அப்படியே என்ன செய்வார். ஏன்னா அவர் அரசியல்வாதி இல்லை. அல்லேலூயா. அவர் சொன்னதை அப்படியே செய்து முடிக்கிற தேவன். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனையில் கடந்து போகலாம். நீங்கள் எப்படி இருக்கணும், நீங்கள் என்ன செய்ய முடிவு பண்ணி. இன்னொரு ஆளையும் பார்ப்போம். ஆதியாகமம் 25வது அதிகாரம் 23வது வசனம், 29வது பக்கம், 23வது வசனம் வாசி. அதற்கு கர்த்தர் 2 ஜாதிகளை கர்ப்பத்தில் உண்டாக்கி, இரண்டு வித ஜனங்களுக்கும் உன் வயிற்றில் இருந்து பிரியும். அவர்கள் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். இங்கேயும் அப்படிதான்ப்பா. ஆதியாகமம் 25 வாசிக்கிறோம் யாக்கோபை பற்றி. யாக்கோபு இளையவன், ஏசா மூத்தவன். இந்த கதை தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? யாக்கோபு ஏசா கதை. ஏசா மூத்தவன், யாக்கோபு இளையவன். ஏசா வந்து வேட்டையாடுறதுல வல்லவன், யாக்கோபு வீட்டில் பாத்திரம் கழுவுறதுல சமைக்கிறதுல பெரியா. அவங்க அம்மா கூடயே இருப்பான், அவன் பொம்பளை பிள்ளை மாதிரி வீட்டில் இருப்பான். அவன் வந்து ஏசா வந்து காடு கரையெல்லாம் சுற்றி அவளத்தையும் வேட்டையாடிட்டு வந்து நல்லா அவனும் சமைச்சு என்ன செய்வான், ஆட்களை வச்சு சாப்பிடும். இப்போ இந்த சாப்பாட்டில் ரொம்ப இஷ்டம் யாருக்கு? அவங்க அப்பாவுக்கு ரொம்ப இஷ்டம். அதனால் அவருக்கு ரொம்ப வயசாகி அவர் வந்து என்ன ஆகிட்டார், வயதாகி வாசிங்களா 27:1 வாசிங்க, 32வது பக்கத்தில். ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருண்டடைந்தது, பார்வையற்று போனபோது அவன் தன் மூத்த குமாரனாகி ஏசாவை அழைத்து, என் மகனே என்றான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், நான் முதிர் வயதானேன், என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன். ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் அம்பரா துணிகளையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு பிரியமாயிருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும் நான் அடையும் முன்னே என் ஆத்மா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். ஈசாக்கு சொல்கிறாரு, போய் வேட்டையாடி ஒரு நல்ல மானோ மயிலோ பிடிச்சி என்ன செய், நல்லா அழகாக சமைச்சி கொண்டு வா, அதை நான் சாப்பிட்டுட்டு உடனே என்ன செய்யட்டும், எப்போ சாவ போகிறேன்னு தெரில, நீ தான் என்னுடைய மூத்த மகன், உன்னை ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். இதோ ஒரு ஆள் என்ன செய்யுது, ஒட்டு கேட்டுட்டு இருக்குது. யார்? அவங்க அம்மா ரெபேக்கால் ஒட்டு கேட்டுட்டு சொல்கிறாவே, அவன் காடு கரையெல்லாம் சுற்றிட்டு இருக்கான், உனக்கு என்னது இருக்கு, நீங்கள் வீட்டுக்குள்ளே அடுப்பங்கரையில் வந்து பாத்திரம் கழுவி தந்துட்டு இருக்கிய, எனக்கு உனக்கு ஒரு ஆசீர்வாதமும் இல்லை, நீ போய் என்ன போய் நான் சமைச்சு தர்றேன் உங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி,
நீ கொண்டு உங்கள் அப்பாட்ட கொடுத்து ஏசா மாதிரி, ஏன்னா அவனுக்கு கண்ணு தெரியலையே, ஏசாவை மாதிரி கொண்டு போய் கொடுத்தனா அவன் ஒன்று என்ன செஞ்சுருவார், ஆசீர்வச்சிருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் போய் ஆசீர்வாதத்தை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருட்டுத்தனமாக போகிறதுக்கு முன்னாடி இவர் கேட்குறாரு, ஏசாவுக்கு கை காலெலாம் ஆடு மாதிரி முடி வளர்ந்துருக்கும், என்னை தொட்டு பார்த்தா கண்டுபிடிச்சிருவான், அப்புறம் என்னை சபிச்சு போட்டாருன்னா, அப்பா என்னை சபிச்சிட்டாருன்னா அப்புறம் மாட்டிக்கிடுவேன், அதனால் வேண்டாம் அப்படிங்கிறார். இவங்க அம்மா சொல்கிறா, இல்லை நான் அதுக்கு ஒரு வழி பண்ண, ஒரு ஆட்டை அடி, தொழியை தூக்கி மேலே பொத்திக்க, கையிலெல்லாம் சுற்றி கட்டு, இந்த இதோட நான் தர்ற சாப்பாட்டையும் கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து விட்றாரு. இவன் கொண்டு கொடுத்தா அவர் முதல்ல சாப்பாடு தர்றது யார், அவர் சத்தத்தை கேட்டு சொல்கிறேன், நான் தான் ஏசா வந்திருக்கிறேன்னு. நான் சத்தம் வந்திருக்கிறது ஏசா மாதிரி இருக்கேன், ஆனால் குரல் யாக்கோபு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி சந்தேகத்தில் என்ன செய்கிறாரு, கேட்குறான். முதல்ல பக்கத்தில் வா அப்படின்னு கூப்பிட்டு தடவி பார்க்குறாரு. இங்கே தான் அவனும் ஆட்டு தொழியை வச்சாச்சு, அவன் முடியாது தெரியுது, இவனையும் ஏமாற்றிட்டு அப்புறம் ஏசா தான் போலன்னு சொல்லிட்டு இவர் ஆசீர்வதிச்சிட்டார். இவர் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இங்கே போவ ஏசா என்ன பண்ணுறாரு, வர்றாரு சமைச்சிட்டு, அப்பா இந்தாங்க சாப்பாடு, என்னை ஆசீர்வதியும். இப்போ தான்டா உன்னை ஆசீர்வதிச்சேன் அப்படின்னா, இப்போ தான் நான் வேட்டையாடிட்டேன், இப்போ தான் வந்திருக்கேன், பட் ஆசீர்வதிச்சேன்னா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏசா ஈசாக்கு சொல்கிறாரு, அவன் முதல்ல இப்போ வந்தது யார், அப்போ முதல்ல அந்த எத்தன் என்ன செஞ்சுட்டான், உங்களை ஏமாற்றிட்டு போயிட்டானா, ஏற்கனவே இப்படி தான் முதல்ல சேஷ்டபுத்திர பாகத்தை என்ன செஞ்சுட்டான், எடுத்துகிட்டு போயிட்டான், இப்போ இதையும் எடுத்துட்டானா, மீதி எந்த ஆசீர்வாதமே இல்லையா, ஒன்றுமே இல்லையே. அவனை ஆசீர்வாதத்தினால என்ன செய்வ நீ, அவனை என்ன செய்வ, சேவிப்ப அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறார். அவர் கடும் கோபம் என்ன செஞ்சுட்டு ஏசாவுக்கு வந்துட்டு, கடும் கோபம் வந்தோடனே அவனை எங்கே இன்றைக்கி அவனை என்ன செய்ய போகிறேன், கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு போனால், அம்மா சொல்கிறா இங்கே இருந்தால் அவன் என்ன செஞ்சுருவான், கொன்று போட்டுருவான், எஸ்கேப் ஆயிருன்னு சொல்லிட்டு அவங்க மாமா வீட்டுக்கு என்ன செய்கிறாரு, அனுப்பி விட்டுறாங்க. இவர் மாமா வீட்டுக்கு போகிறார். இங்கே வாக்குத்தத்தம் என்னது, மூத்தவன் இளையவனை சேவிப்பான். இப்போ மூத்தவன் இளையவனை என்ன பண்ண போகிறான், கொல்ல போகிறான். இப்போ அம்மா என்ன பண்ணுறாங்க, ஊரை விட்டு என்ன செஞ்சிரு, ஓடிருன்னு விரட்டி விட்டாங்க. இப்போ இவர் ஓடி எங்கே இல்லாமல் சுற்றிட்டு அலைஞ்சிட்டு போகும்பொழுது 28வது அதிகாரம் 15வது வசனம் பாருங்க. இவர் போகிற பாதையில் ஒரு இடத்துல இருட்டாயிட்டு, என்ன செஞ்சுட்டு இருட்டாயிட்டு அங்கே போய் அவர் என்ன செய்கிறாரு, தூங்க போகிறார். ஒரு கல்லை தூக்கி தலைக்குள்ளே வச்சுட்டு தூங்குறாரு. அல்லேலூயா. வாசிங்க அதை 28:15. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னை காத்து இந்த தேசத்தை. ஒரு நிமிஷம் 11 வாசித்துட்டு அதுக்கப்புறம் வாசி. 11 வாசி. ஒரு இடத்திலே சூரியன் அஸ்தமித்தபடியால் ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னிடையே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும். இப்படி நம்மக்கிட்ட சொல்லியிருந்தா, ஐயா முதல்ல இப்படி தானையா சொன்னேன், நம்ம அப்படி தானே சொல்லியிருப்போம். மூத்தவன் இளையவனை என்ன செய்வான், சேவிப்பான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஈசாக்கும் என்ன செஞ்சார், ஆசீர்வதிக்கிறங்கிற பேரில் அவன் உன்னை என்ன செய்வான், சேவிப்பான்னு சொன்னார். இங்கே பார்த்தா அவன் கொள்ள விரட்டிட்டு வரான்னா ஊரை விட்டு ஓடி வந்தா, இங்கே என்ன சொல்கிறிய, நான் சொன்னதை செய்யும் மூலம் உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன். நீங்கள் சொன்னதும் போதும், நீங்கள் செஞ்சதும் போதும். நம்மளாக இருந்தால் ஒரு கும்பிடு போட்டு என்ன செஞ்சுருப்போம், ஓடி இருப்போம். சொன்னது அங்கே இருந்து அவன் துரத்திட்டு வரான் கொல்றதுக்கு. நானே ஊரை விட்டு ஓடி வந்திருக்கேன். இப்போ சொல்கிறார், என்ன சொல்கிறார், இந்த தேசத்தை உனக்கு என்ன செய்வேன், தருவேன். நீ வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு என்ன செய்வாய், பெருகுவாய். உன்னுடைய சந்ததி இல்லாமல் எல்லா சந்ததியும் என்ன செய்யுமா, ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொன்ன நம்மளே கொல்றதுக்கு விரட்டிட்டு இருக்கான். இன்னும் நம்மளை கொண்டு இன்னொரு பெரிய கூட்டத்தை ஆசீர்வதி பண்ணால் இது எப்படி சாத்தியமா அப்படின்னு தோணியிருக்கு. நம்மளாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம், குண்டக்க ஏதாவது பேசியிருப்போம். ஆனால் அவன் ஒன்றுமே என்ன செய்யலை. எல்லாம் அந்த தலைக்குள்ளே இருந்த கல்லை தூக்கி வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு கண்டிப்பாக என்ன செய்வோம், இந்த இடம் நமக்கு கிடைக்கும், அப்போ இங்கே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு என்ன செய்கிறார், போகிறார். இப்போ அதில் 29வது அதிகாரம் எடுங்க.
சாரி 33வது அதிகாரம் எடுங்க. 33 எடுத்தாச்சா? அஞ்சாவது வசனம் வாசிங்க பார்ப்போம். அவன் தன் கண்களை ஏறெடுத்து இல்லை 4லேருந்து வாசிங்க. அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். போதும். யாரெல்லாம் அழுறா? இருவரும் ஏசாவும் யாக்கோபும். இவர் இங்கேருந்து ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்த பிறகு அவர் மாமா வீட்டுக்கு போயிட்டார். மாமா வீட்டுக்கு போய் அங்கே ஆடு மேய்க்கிறார். ஆடு மேய்ச்சி அவர் ஆடு மேய்க்கிறதுல நிறைய சம்பாதிக்கிறார். அவனுடைய மாமா மகளை 2 பேரையும் திருமணம் செய்கிறார். திரும்ப வரும்போது நிறைய பிள்ளைகளெல்லாம் அவருடைய பிள்ளைகள்லாம் பெரிய சந்ததியாக என்ன செஞ்சுட்டார். ஆண்டவர் சொன்ன மாதிரி அங்கே ஆயிட்டு. திரும்ப வரும்போது யார் தலைவரா? இவனுக்கு பயந்து தான், ஏசாவுக்கு பயந்து தான் இவர் என்ன செஞ்சார், யாக்கோபு ஓடினார். ஓடி அங்கே போய் நல்லா பழத்து ஆண்டவர் சொன்ன மாதிரி நான் பெருகி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நம்மளுக்கு அந்த தேசத்தை தருவேன்னு சொன்னார் இல்லையா, அங்கே என்ன செஞ்சுருவோம், போயிடுவோம் அப்படின்னு வந்தால் படையோடு கூட யார் வாரா? ஏதோ தம்பி திரும்ப வாரான்னு கேள்விப்பட்டு அவர் படையோடு கூட வர்றார். யாரை தாக்குறதுக்கு? தாக்குறதுக்கு. ஆனால் வருவதற்கு முன்பு ஆண்டோட சமத்தில் என்னப்பா இது, மறுபடியும் போய் ஜெபம் பண்ணுறாரு, வாக்கு தத்தம்லாம் தந்தீங்க, உங்களை நம்பி நான் வந்தால் அவன் அங்கேருந்து ஒரு படையோடு என்னையை காலி பண்ணுறதுக்கு என்ன செய்கிறான், வர்றானே அப்படின்னு போய் ஜெபம் பண்ணுறார். ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் ஏசாவுடைய மனதை என்ன செய்கிறார், மாற்றுகிறார். 2 பேரும் ஒருத்தர் சந்திக்கும் பொழுது கட்டி பிடிச்சு என்ன செய்கிறாங்க, முத்தமிட்டு வாசிங்க கடைசி வார்த்தை, அழுதார்கள். அல்லேலூயா. இருவரும் அழுதார்கள். என்னதான் கொலவெறி இருந்தாலும் சரியான சந்தர்ப்பம் விழும்போது 2 பேரும் என்ன செஞ்சாங்க, அழுதாங்க. அழுதுட்டு அடுத்த வசனம் வாசிங்க. அவன் தன் கண்களை ஏறெடுத்து, யார், ஏசா, பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. ஒரு பெரிய கூட்டமே நிற்கிது. ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு உன்னோடு இருக்கிற இவர்கள் யார் அப்படின்னு கேட்குறேன். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, தேவனும் உன்னுடைய அடியானுக்கு அருளிய இவன். அப்போ ஒரு பெரிய கூட்டத்தையே என்ன செஞ்சுட்டு இருக்கான், கூட்டிகிட்டு வர்றான். அதெல்லாம் யாராம், பிள்ளைகளாம், அவருடைய குடும்பங்கள். அப்போ ஏசா சொல்கிறான். ஏசா திரும்பி என்ன செய்கிறான், எல்லாத்தோடையப்பா உன் பொருள்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா, ஒன்றும் வேண்டாம், நீ நல்லா இருந்தாலே போதும் அப்படின்னு ஆசீர்வதிச்சுட்டு விட்டுட்டு என்ன செய்கிறார், வர்றார். ஆனால் ஏசாவுடைய சந்ததி யாக்கோபுடைய சந்ததியை என்ன செஞ்சு சேவிச்சிச்சு. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு முன்பாக ஏசாவால் துரத்தப்பட்டான். 2வது அவன் வழியில் போயிட்டு இருக்கும் பொழுது பல பிரச்சனைகளை சந்தித்தான். அந்த மாமனார்கிட்ட போய் இருக்கும் பொழுது அங்கேயே அப்படி தான் அவருடைய வருமானத்தை மாற்றி வைப்பார். எப்படிலாம் மாற்றி வைப்பார்னா, இவன் ஆடு வளர்ப்பான். ஆட்டுக்கு சம்பளம் கொடுக்கணும்லையா, வளர்த்தா சம்பளத்துக்கு என்ன 7 வருஷம் நீ இந்த ஆட்டை மேய்ச்சி பெருக பண்ணிகிட்டு இருக்கிய, அதனால் என் மகளை ஒடுத்தி என்ன செய்கிறேன். இவர் சொல்கிறாரு, எனக்கு யாரை தாங்க, யாரை கட்டி தாங்க, ராகையில கட்டி தாங்க அப்படின்னு கேட்குறாரு. அவர் 2வது பிள்ளை. சரி ராகையில கட்டி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கல்யாணம் பண்ணும்போது முகமுடி போட்டு தான் கல்யாணம் பண்ணுவாங்க போல். மூஞ்ச மூடி கல்யாணம் பண்ணுறேன்னா லேயால் கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க. கல்யாணம் முடிஞ்சாச்சு. அதுக்கு சொல்கிற அநியாயம் பண்ணிட்டியரே நீர், நான் ராகையில கட்டி தாங்கன்னு சொன்னால் நீங்கள் யாரை கட்டி தந்துட்டீங்க, லேயால் கட்டி தந்துட்டியரே அப்படின்னு சொன்ன வரும். எனக்கு ராகையில் தான் வேணும் அப்படின்னா இன்னொரு 7 வருஷம் என்ன செய், ஆடுமே. அதுக்கு பிறகு ஒரு 7 வருஷம் ஆடு மேய்ச்சி ராகையிலே என்ன பண்ணுறாரு, கல்யாணம் பண்ணுறாரு. கல்யாணம் ஏப்பா எனக்கு புள்ள குட்டி ஆகி போச்சு, இனிமேல் நமக்கு சொத்தை பிரிச்சுருங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏப்பா இப்போ கருப்பாக நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், அதில் நிறைய போட்டிருக்கேன் உங்களுக்கு. புள்ளி போட்டிருக்க ஆடு, இப்போ வெள்ளையாக ஆடு இருக்குன்னா கருப்பு புள்ளி போட்டிருக்க ஆடெல்லாம் புள்ளி போட்டு குட்டி போட்டால் அது எனக்கு, வெள்ளையாக போட்டால் உனக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. குட்டி போடுற குட்டியெல்லாம் கருப்பு புள்ளி போட்டு என்ன செஞ்சான், குட்டி போட்டுச்சான். அவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு இருக்கேன். அப்போ மாமனார் சொல்கிறாரு, அவ்வளோ ஆட்டை என்ன நீ ஏமாற்றி எடுக்க பார்க்குற, புள்ளி போட்டதெல்லாம் இனிமேல் எனக்கு, வெள்ளையாக போட்டால் தாண்டா உனக்கு அப்படின்ட்டு. திரும்ப ஆடு எப்படி குட்டி போட்டுச்சான், வெள்ளையாக குட்டி போட்டுச்சான். இவன் பார்த்தா என்னடா நடக்கு, ஒன்றும் புரியலையே அப்படின்னு. இப்போ ஆண்டவர் அவன்கிட்ட சொன்ன மாதிரி அவனோடு கூட இருந்து அவனை என்ன செய்தார், நிறைய ஆடு மாடு எல்லாத்தையும் வாங்கி நிறைய பிள்ளைகளையும் பெற்று குடும்பத்தோட பெரிய படையோட பெரிய சொத்தோடு கூட கடந்து வரும்போது தான் வில்லன் என்ன செய்கிறான், எதுக்க வரான். ஆனால் வில்லனும் 2 பேரும் என்ன செஞ்சுட்டாங்க, ஏன்னா ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்து முடிக்கும் வரைக்கும் உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்மளுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் தந்தார் அப்படின்னா அதை கண்டிப்பாக என்ன செய்வார், செய்து முடிப்பார். அதை முடிக்காமல் என்ன செய்ய மாட்டார், விட மாட்டார். ஆனால் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் வழி விலகி என்ன செஞ்சிருவோம், ஆண்டவரை விட்டு ஓடி போயிடுவோம். அப்படி மட்டும் இல்லாமல் ஆண்டவர் சொன்னால் செய்வார்ப்பா அப்படின்னு நீங்களும் நம்பி இந்த யோசேப்பை போல் இந்த யாக்கோபை போல் நீங்கள் நிற்பீங்களானா கர்த்தர் நிச்சயமாய் உங்களை என்ன செய்வார்,
உயர்த்துவார். அல்லேலுயா. உங்களுக்கு தந்த வாக்கு தத்தங்களில் நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலுயா. அப்போ கர்த்தர் இவ்விதமாய் நம்மளை ஆசீர்வதிக்க போகிறேன். நமக்கு தந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் உங்களுக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் அவர் உங்களை கைவிடுகிற தேவன் இல்லை. அவர் தான் சொன்னார், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அல்லேலுயா. எல்லாரும் அப்போ கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? இதோடு கூட எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படிடுங்க.